ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல நம்மளுடைய தமிழக முதல்வர் சிஎம் விஜய் சார் சேவை மையத்தில் ஒரு அவசர வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. அதுவும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு சொல்லலாம். பெண்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்க வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டுக்கு போயிடணுங்க. அடுத்து விண்ணப்ப படிவத்தை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துக்கணும். அதுல என்னென்ன தகவல் கொடுத்துக்கிறாங்க எல்லாமே பூர்த்தி செஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கறாங்க எல்லாமே வச்சு சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இது மாதிரி விஜய் சார் சேவை மையத்தில் ஏதாவது வேகன்சி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எங்க வந்திருக்குன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்துல ஒருங்கிணைப்பாளர் மேற்பார்வையாளர்னு 2 வேகன்சி இருக்குதுங்க. இந்த 2 வேகன்சியுமே ஒரு வருடம் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வருடமா இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க பாருங்க. திட்ட ஒருங்கிணைப்பாளர் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஒரே ஒரு வேகன்சிங்க, சம்பளம் பாருங்க 28,000 ரூபாய் மந்த்லி. அப்போ பார்த்தீங்கன்னா 3-3.5 லட்சம் ரூபாய்க்கு மேல பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்துருதுங்க. பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருதுங்க. இது என்ன படிச்சிருக்குன்னா சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் மேம்பாடு, மனித உரிமை, பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமுதாய வள மேம்பாடு, இதுல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுல நீங்க முதுகலை பட்டம் படிச்சிருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லையா இளங்கலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிச்சிருக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா இதுலையும் நீங்க இளங்கலே படிச்சிருக்கலாம். நீங்க இளங்கலே படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிளஸ் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது எதல்னு பாருங்க. திட்ட உருவாக்கம், செயல்படுத்துதல், குழந்தைகள் பெண்கள் மேம்பாடு, சமூக நல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கண்காணிப்பு மேற்பார்வை அனுபவம் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க முதுகலை படிச்சிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, முதுகலை படிக்கலன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் கேட்கறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, அவசர உதவி நீங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, மேற்பார்வையாளர் அதாவது சூப்பர்வைசர்னு சொல்லலாம். இந்த சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் மந்த்லி கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்குன்னா சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், சமுதாய சமூகவியல், சமூக அறிவியல், இதுல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதில் நீங்க டிகிரி படிச்சிருக்கணும். அது எப்படின்னா 10வது 12வது டிகிரி நீங்க பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்க படிச்சிருக்கணும், பணி அனுபவம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவசர மையங்களில் பணி புரிந்தவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு சம்பளமே பாருங்க 28,000 21,000 கொடுக்குறாங்க. இதுக்கான வயது தகுதி 42 வயதுக்குள்ள இருக்கணும். 1/5/2026 படி. அவசர உதவி மைய சேவைகளில் முன்னனுபவம் உள்ளவருக்கு மட்டும் 2025-26 நிதியாண்டில் 10 இயர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை வயது தளர்வு அனுமதிக்கப்படலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நிதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வயது தளர்வு கொடுக்குறாங்க. 42ங்கிறது 52 வயசு மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. முழுமையா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சுய சான்ற மட்டும், அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் நீங்க வைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி கல்வி சான்றிதழ் நகல், பணி அனுபவ சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். முழுமையா பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள், உரிய சான்றிதழ் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம நிராகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட பதவிக்கான விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது, பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டா 6/6/2026ங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நேர்லயோ இல்ல தபாலியோ வச்சு அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. எங்க அனுப்புனா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, மெக்னால் ரோடு, கலையரங்க வளாகம், காண்டோமெண்ட், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கிறீங்களோ உடனே அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. ஸோ இது மாதிரி மற்ற மாவட்டத்தில் வந்துச்சுன்னா நான் தெரியப்படுத்துறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.